போலி அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா குதிரை பேரம், அதாவது அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு வந்து கடுப்பாகுது. எனக்கு அண்ணன் சொன்னார் அந்த மாதிரி எனக்கும் வாயில நல்லா வருது. அந்த குதிரை பேரம் சொல்லி சுத்தி நிக்கிறீங்களே, அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏங்கெல்லாம் இப்ப அண்ணன் வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு இப்படி தப்பா பேசி நிக்கிறீங்களே. நான் பேசி முடிச்ச உடனே ஒரு வீடியோ போடுறேன். அதாவது தங்களோட கொள்கைகளை வந்து ரெண்டு கட்சியுமே மறந்துட்டாங்க. யாரு? திமுகவும் அவங்க கொள்கையை மறந்துட்டாங்க, அதிமுகவும் அவங்க கொள்கையை மறந்துட்டாங்க. நான் வந்து அதை நான் பேசி முடிச்சோன்னா அந்த வீடியோ போடுறேன், நீங்க பாருங்க. இதுக்கு மேலேயும் வந்து விஜய் அண்ணன் மேல தப்பு சொல்றவன் கண்டிப்பா சொல்றேன், அறிவு இருந்தும் அவன் வந்து முட்டாளா தான் இருக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? புரட்சி தலைவி அம்மா, நான் ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. எனக்கு விவரம் தெரிகிற வயசுல இருந்து எங்க அம்மாவோட வந்து எனக்கு புரட்சி தலைவி அம்மாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அயன் லேடி அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நான் கத்தி ஒரு வார்த்தை ஒரு பேர் சொல்லணும்னா புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லுவேன் நான். அவங்க கட்சிக்காரங்களே கூட இன்னைக்கு அவங்கள வந்து மறந்துட்டாங்க. ஆனா என் அண்ணன் அம்மா உணவகத்தை துறப்பான்னு சொன்னாரு. அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு புரட்சி தலைவி அம்மா மேல என் அண்ணனுக்கு அந்த மரியாதை இருந்ததுன்னா, அவங்க இல்ல இப்போ ஒன்னும் அவங்க பாராட்ட போறது இல்ல, விஜய் இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அண்ணன் கடமைப்பட்டிருக்காரு அம்மாவுக்கு. ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் அந்த அம்மா உணவகத்தை எடுத்துன்னு வந்தார் அண்ணன். நீங்க சிரிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட முட்டாளி யாருமே கிடையாது. என்னைக்கு அந்த அம்மாவோட அந்த எண்ணத்தை அவர் நிறைவேற்றினாரோ இதை விட ஒரு மறுபிறவி அவரு அம்மாவுக்கு. அதனால வந்து தயவு செய்து அவரை மிஸ் பண்றாதீங்க. புரட்சி தலைவி அம்மா என்னென்ன செஞ்சாங்களோ அதை விடவும் மேல வந்து கண்டிப்பா வந்து அண்ணன் செய்வாருன்றத தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறேன். கொள்கைன்னு கேட்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்க கொள்கையை வந்து நீங்க சாவர வரைக்கும் பின்பற்றணும். நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். சென்னை விமான நிலையத்தில் நானும் கருணாநிதியும் நேருக்கு நேராக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவானது. இதை எப்படி தவிர்ப்பது என்று காவல்துறை அதிகாரிகள் பதற்றம் அடைந்தார்கள், கவலை அடைந்தார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. ஏன் கருணாநிதியும் நானும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொண்டால் என்ன? அதனால் என்ன ஆக போகிறது? நேருக்கு நேராக கருணாநிதியை பார்ப்பதற்கு எனக்கொன்றும் பயம் கிடையாது. ஆனால் நேருக்கு நேர் என்னை சந்திப்பதற்கு கருணாநிதி தான் பயப்படுகிறார்.